Urama Kashiantela Rama Kashiantaraba Lebrahashiantela Karaba Ushandaraba இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஹalleluya இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த அதே வல்லமை இன்றைக்கும் ஹalleluya இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய், எங்கும் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டதை போல இன்றைக்கும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்கிறவராய், தன்னை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் சுகம் கொடுக்கிறவராய், நன்மை செய்கிறவராய். ஒருவேளை பிசாசின் பிடியில நீங்கள் இருக்கலாம். அநேக விதமான பில்லி சூனியங்கள், அநேக விதமான செய்வினை கட்டுகள், அநேக விதமான அந்தகாரத்தின் கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். இப்பொழுது அற்புதராய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறார். Thank you Jesus. Hallelujah. நீர் நல்லவர், நீர் பெரியவர். உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் நல்ல சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த ஆண்டவரே அருமையான ஜெப வேளையிலே எங்கள் நடுவிலே இறங்கி வந்து எங்களுக்காக அசைவாடி எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் இருந்து எங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிற எங்கள் நல்ல தேவனே, எங்களுக்குள்ளே அடையாளங்களை சம்பவிக்க பண்ணுகிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, ஹalleluya நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே, ஹalleluya. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே, எங்கள் மேலே உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே உம்முடைய கிருபை ஆண்டவரே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய அநாதி தீர்மானம் ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் ஆண்டவரே, எங்களை அப்பா உம்முடைய சமூகத்தில் இழுத்து கொண்டிருக்கிறபடியினால உம்முடைய அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. உலகத்திற்கு சித்தம் அல்ல, ஆனால் தேவனே நாங்கள் சுகமாய் இருப்பது, எங்களை சுகப்படுத்துவது, எங்களை மேன்மைப்படுத்துவது, எங்களை உயர்த்துவது ஆண்டவரே உமக்கு சுத்தமாயிருக்கிறதல்லவா? ஓ எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது உமக்கு சுத்தமாயிருக்கிறதல்லவா? எங்களை சுகப்படுத்துகிறது உமக்கு சுத்தமாயிருக்கிறதல்லவா? ஆண்டவரே எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை இந்த ஆடியோவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை இந்த ஜெப நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் விடுதலை தருவதற்கு அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார், அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன தேவனுடைய சத்தம் இன்றைக்கு உனக்காக பரலோகத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உனக்காக பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய ஆமென் வார்த்தையை உனக்கு கொடுக்கிறார். எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லுகிற தேவ வார்த்தை இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே வருகிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே உன்னை நோக்கி வருகிறது. எந்த இடத்திலே, எந்த காரியத்தில் நீ பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாய், எந்த காரியத்தில் நீ சுகவீனமாய் இருந்து கொண்டிருக்கிறாய், உன் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி, உன் சரீரத்தில் என்ன விதமான வியாதி, உன் சரீரத்தில் என்ன விதமான பலவீனங்கள், இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் நீ வந்து, இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில் நீ வந்து, நீ எந்த இடத்துல இருந்தாலும், நீ எந்த இடத்துல நீ உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், நீ இருக்கிற இடத்திலேயே இப்பொழுது முழங்கால் பண்ண முடியும் என்றால் நீ முழங்கால் போட்டுக் கொள்ளலாம். உன்னால் நிற்க முடியும் என்றால் நின்று கொள்ளலாம். என்னால் நிற்கவும் முடியாது, முழங்கால் பண்ணவும் முடியாது, படுக்கைதான் என் வாழ்க்கை என்று இருந்து கொண்டிருக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் எழும்ப முடியவில்லை என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவ சித்தம் இன்றைக்கு
நிறைவேற போகிறது. தேவனுடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்பட போகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய போகிறார். இன்றைய அற்புதத்தின் நாளாய் இருக்க போகிறது. இன்றைய உன் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிற நாளாய் இருக்க போகிறது. செவி கொடுக்கிறார் என் கர்த்தர், உன் வாழ்க்கையிலே செவி கொடுக்கிறார். என் சத்தத்திற்கு யாரும் செவி கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? என் சத்தத்திற்கு யாரும் செவி கொடுக்கவில்லையே என்று சொல்லி இது நாள் வரை நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு நேரம். இயேசு கிறிஸ்து உன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு நேரம். இப்பொழுதே செவி கொடுக்கிறார். உன் சத்தத்தை உயர்த்திக்கொள். தாவீதின் குமாரனே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இப்பொழுதே நீ கூப்பிடுவாயானால் உனக்கு ஒரு அற்புதம், உனக்கு ஒரு விடுதலை இப்பொழுதே இயேசு கிறிஸ்து தருகிறார். இப்பொழுதே சுகத்தை பெற்றுக் கொள்ளுவாயா? உன் சுகத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுவாயா? இன்றே உன் விடுதலையின் நாள், இன்றே உன் சுகத்தின் நாள், இன்றே உன் அற்புதத்தின் நாள், இன்றே உன் வாழ்க்கையிலே ஹல்லேலூயா புதிய கிருபையை நீ பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது தகப்பனே உம்முடைய சன்னிதானத்திலே அற்புதங்களுக்காக, உம்முடைய சன்னிதானத்திலே விடுதலைக்காக, சரீர பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது நோக்கி கூப்பிடுகிற வேளையில ஆண்டவரை இவ்வளவு நாளுமை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு நாளுமை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராக. எனக்கு அருமையான சகோதரா, இன்றைய நாள் வரைக்கும் நீ இயேசுவை கேள்விப்பட்டிருக்கலாம், இன்றைய நாள் வரைக்கும் இயேசுவை நீ கூப்பிட்டிருக்கலாம். இன்றைக்கு நீ கேள்விப்பட்ட அந்த இயேசு, நீ கூப்பிட்ட அந்த இயேசு உன் அருகிலே வருகிற நாள், அந்த இயேசு உன் அருகிலே வந்து உன்னை சுகப்படுத்துகிற நாள். இப்பொழுது உன் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நேரம் இது. இப்பொழுது நீ பெற்றுக் கொள்ளுவாயா? இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உன்னை இப்பொழுது ஆமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீ இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. In the name of Jesus, hallelujah. O rabala kadala ramashi antala bakashi antarana, hallelujah. நீ கேள்விப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவ்வளவு நாள் நீ கூப்பிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கவில்லையோ? ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்ட இயேசு இருக்கிறாரோ இல்லையோ என்ற சந்தேகத்தோடு கூட நீ இருந்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைய விசுவாசி, நீ கேள்விப்பட்ட அந்த இயேசு, நீ கூப்பிட்ட அந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய், நீ கூப்பிட்ட அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது உனக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடும்போதே தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் நடுவிலே, பாடும்போதே தேவனுடைய அற்புதம் உங்க மேல இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா ஜீசஸ். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்களை சுப்பெரியாவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்களை சுப்பெரியாவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர்.
உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். கைதட்டி பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறிந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறிந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். சொல்லலாமா? உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். அற்புதரே அற்புதர் 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 இயேசு. ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சேர்ந்து சொல்லுவோமா? அற்புதர் அற்புதர் அற்புதர். நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் அற்புதர். ஹல்லேலூயா. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதரே அற்புதர் 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 இயேசு அற்புதர். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அண்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் ஒவ்வொரு காரியங்களிலேயும் அற்புதங்கள் செய்கிறது எல்லா தேவனாயிருக்கிறவரே, எங்கள் வேலை ஸ்தலங்களிலே எங்கள் தொழில் ஸ்தலங்களிலே தகப்பனே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியினாலே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு ஹல்லேலூயா அற்புதங்களை செய்து விடுதலைகளை தந்து ஆண்டவரே நடத்துகிற நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இப்பொழுது எங்கள் துன்பத்தின் நடுவிலே, இப்பொழுது தகப்பனே எங்கள் வியாதியின் மத்தியிலே எங்களுக்கு ஒரு அற்புதராய், இப்பொழுது எங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறவராய் கிரியை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அநேக விதமான துன்பங்கள், அநேக விதமான கஷ்டங்கள், அநேக விதமான பலவீனங்களிலே நீ கட்டப்பட்டிருக்கலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது உன்னை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உனக்கு ஒரு விடுதலை இப்பொழுது பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஹல்லேலூயா இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த அதே வல்லமை இன்றைக்கும் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய், எங்கும் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டதை போல இன்றைக்கும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
தம்மை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்கிறவராய், தன்னை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் சுகம் கொடுக்கிறவராய், நன்மை செய்கிறவராய். ஒருவேளை பிசாசின் பிடியில நீங்கள் இருக்கலாம். அநேக விதமான பிள்ளி சூனியங்கள், அநேக விதமான செய்வினை கட்டுகள், அநேக விதமான அந்தகாரத்தின் கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். இப்பொழுது அற்புதராய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறார். இப்பொழுது பெற்றுக்கொள். இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அற்புத கரம் உன்னை தொடுகிறது. Receive your healing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பெற்றுக்கொள். ஷகதலரவலியந்தரகனா. ஹalleluya. அலைகாடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகாடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறிந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறிந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு. உயிரோடு கூட எழுந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீ பாடிக்கொண்டிருக்கும் போது, நீ கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் போது, நீ கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையிலே ஆமென் உனக்கு ஆமென் ஏற்ற அற்புதத்தை உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றிருக்கிற காரியங்களிலே அவர் தருகிறார். உன் குடும்பம் இந்த நாளிலிருந்து ஆமென் தலைக்க போகிறது. எந்த இடத்துல நீ அற்புதத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறாய், எந்த இடத்துல விடுதலைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறாய், இன்றே உன் சத்துருவுக்கு கடைசி நாள். இப்பொழுதே சத்துருவின் கரம், இப்பொழுதே பிசாசுடைய கிரியைகள் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுகிறது. Get out, I command you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசுடைய கிரியைகள், இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருடைய வல்லமைகள் இப்பொழுது விலகி போவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் தொழில் ஸ்தலங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே இப்பொழுது ஒரு அற்புதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஷகதலரமா லேபராகஷேதலரகதனா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். ஹalleluya. கைகளை தட்டி ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி என்று செலுத்தி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு ஆமென் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஒன்றல் நீங்கி போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது
யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. 12 வருஷமாய் பெரும்பாடு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதே போல அநேக வருடங்கள், அநேக மாதங்கள், அநேக நாட்கள் எந்த காரியத்தில் நீங்க விடுதலை இல்லாமல், அற்புதம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், புதிய வழி இல்லாமல், வழியே தெரியாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இருள்கள் உங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கலாம். எத்தனை இடங்களுக்கும் சென்று எத்தனையோ பேரை பார்த்தும் கூட ஒரு விடுதலையும் ஒரு அற்புதமும் இல்லை என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு நீ சொல்லி கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீ சொல்லி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் சரீரத்தில் இருந்த அந்த வியாதி நிமித்தமா எத்தனையோ இடங்களுக்கு நீ சென்று விட்டாய். எத்தனையோ வைத்தியர்களை நீ பார்த்து விட்டாய். எத்தனையோ மந்திரவாதிகள், எத்தனையோ சூனியம் வைக்கிறவனை நீ பார்த்து விட்டாய். யாராகிலும் யார் மூலமாயிலும் அந்த வியாதியை உனக்கு குணப்படுத்த முடியவில்லை. இந்த பலவீனத்தை உன்னை விட்டு அகற்ற முடியவில்லை. உனக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை. தேவ பிள்ளையே, அற்புதம் செய்வது, விடுதலை கொடுப்பது, உனக்கான எதிர்காலத்தை தீர்மானிப்பது எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசுவை தவிர வேற யாருமே கிடையாது. இயேசு மாத்திரமே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய முடியும். இயேசு மாத்திரமே உன் வாழ்க்கையில் விடுதலையை தர முடியும். இயேசு மாத்திரமே உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு ஒருவேளை அந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ போல உன் வாழ்க்கையில் பலவிதமான வியாதி நிமித்தம், உன் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை நிமித்தம், ஓ ஹல்லேலூயா, உனக்கு இருக்கிற அநேக காரியங்களை விற்று நீ இன்றைக்கு தரித்திரனாய் மாறி இருக்கலாம். அநேக காரியங்களை விற்று ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ கேள்விப்படுகிறாய் அல்லவா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது எங்கும் நன்மை செய்தவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நீ கேள்விப்படுகிற இந்த நல்ல ஆண்டவர், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். கேள்விப்பட்டதோடு மாத்திரமல்ல, இந்த உபத்திரவத்திலிருந்து நீ விடுதலையாகும்படிக்கு, இந்த பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கும்படிக்கு நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. இன்றைக்கு இந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. இந்த ஜெப வேளையில இப்பொழுது இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நீ கூப்பிடுவாய் என்றால், விசுவாசத்தை கூட அவரிடத்தில் நெருங்குவாய் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இப்பொழுது உன்னை தொடும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இப்பொழுது உனக்குள்ள பாய்ந்து ஓடும். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல ஆண்டவரே பல விதமான வியாதிகளோடு, பல விதமான கட்டுகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ நாட்கள் இந்த வியாதியிலே நான் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னை விடுதலையாக்குவதற்கு யார் இருக்கிறார், என்னை சுகப்படுத்துவதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாரும். ஹல்லேலூயா. நல்ல கொடி கட்டி நான் பறந்து கொண்டிருந்தேன், நல்ல ஆசீர்வாதமாக இருந்தேன், நல்ல சொத்து சம்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த நிலைமை ஏன் எனக்கு என்று சொல்லியிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, அந்த நீர்தாமை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன அத்தனை நன்மைகளையும் நீங்க திரும்ப தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அன்றைக்கு இந்த ஸ்திரீயை தொட்டதை போல இன்றைக்கு உம்முடைய சன்னிதானத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலேயும் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. பலவீனப்பட்டு கட்டிலே படுத்து கிடக்கிற, பலவீனப்பட்டு எழும்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் இருந்து சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற, பலவீன மத்தியிலே எந்த இடத்திலிருந்து சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலை, இப்பொழுது ஒரு அற்புதம் செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
இப்பொழுதே அற்புதம் செய்கிறதற்காக, விடுதலை கொடுக்கிறதற்காக, சுகம் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல கைகளை தட்டி தேவ பிள்ளைகள், அற்புதத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். இப்பொழுது உன்னிடத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அந்த சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் கட்டளையிடுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா பொல்லாத சத்துருடைய வல்லமைகள் விலகி போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை தந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். அப்படி தேவ சமூகத்தில் ஜெபித்த விடுதலை பெற்ற நீங்கள் ஆமென் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதே ஆமென் யூடியூப் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. தொடர்ந்து நமக்கு வருகிற நாட்களிலே ஒவ்வொரு நாட்களும் இந்த ஜெபத்தை நாங்கள் ஆமென் கொடுப்பதற்காக இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.